பாருங்க, புகுந்த வீட்டுக்கு போனாலும் அவ ஞாபகம் எல்லாம் தம்பி தங்கச்சி மேலேயே இருக்கு. அவ ரொம்ப நல்லவ மாப்பிள்ள. அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்கீங்க. ஸ்வேதா நிஜமாவே அதிர்ஷ்டகாரிதான். மாமா மட்டும் என்னவா, அக்கா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். மாமாவும் அதிர்ஷ்டசாலிதான். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? சரி, எனக்கு டைம் ஆகுது. நீங்க செக் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நன்றிலாம் எதுக்கு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸ்வீட்டு காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல. இப்படி சாப்பிடாமலே கிளம்புறீங்களா மாப்பிள்ள? வேண்டாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. மாப்பிள்ள, கொஞ்சம் டீயாவது குடிச்சிட்டு போங்க எங்களுக்காக. உட்காருங்க. உட்காருங்க மாமா. உட்காருங்க மாப்பிள்ள. ஸ்ரேயா, டீ போட்டு. சரி பாட்டி. ஐயோ, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. இந்த ஸ்வேதா மேடிய நல்ல தலையின மந்திரம் போட்டு மயக்க வச்சிருக்கா. அந்த மயக்கத்துல என் மக அனுபவிக்க வேண்டிய சொத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்கான். அங்க என்னடான்னா, செல்லமா வளர்ந்த என் பொண்ணு 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு இருக்கா. ச்சே, என்ன உலகம்டா இது. எங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்களுக்கு காலமே இல்லையோ. பூமிகா கிட்ட இத பத்தி சொல்லலைன்னா என் தலையே வெடிச்சிரும். பாட்டி, ஸ்ரேயா, சிவா எல்லாரோடவும் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில போகணும். அது என்னைக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ணணும். மேடிய முன்னாடி அனுப்பிட்டு இவ ஏன் இப்ப போறா? ஏதோ விஷயம் இருக்கா. இவ நம்மள இங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடும். எப்படி வீட்டுக்குள்ள தானே போவா. அதுக்கப்புறமா நம்ம சேஃப்டியா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ, பக்கத்துல வந்துட்டாளே. யார் ஃபோன் பண்ணி கட் பண்ணது? ஐயோ கடவுளே. என்ன இது? ஃபோன் பண்ணிட்டு திரும்ப பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நாத்தம் தாங்க முடியல. என்னடி, உன் மாப்பிள்ள உன் பொண்ணுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? என்னவா? என்னது, மாப்பிள்ள 5 பவுன் சீர் கேக்குறாரா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருமா. நாம குருவி மாதிரி பணத்தை ஒவ்வொரு காசா சேர்த்து வைப்போம். இவன் மாப்பிள்ளங்கிற பேர்ல வந்து ஆட்டையப்பட பாக்குறானா? நல்ல வேளை ஸ்வேதா பாக்கல. உன் பொண்ணு புகுந்த வீட்டுல கொட்டுற குப்பைய அவ பிறந்த வீட்லயே கொட்டட்டும். அப்பதான் பணம் பெருசா பொண்டாட்டி பெருசான்னு சில நாதாரிங்களுக்கு புரியும். கருமம் புடிச்சவ குப்பைய வந்து தலையில கூட்டிட்டு போறா. யார் மேலயோ உள்ள கோபத்தை குப்பை மேல வச்சு ஏன் மேல கூட்டிட்டு போறா? உன் பொண்ணுகிட்ட தெளிவா சொல்லிடு. இவ இந்த வீட்டுல என்ன கூத்தடிக்க போறான்னு பாக்கலாம்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சே நிலைமை. நமக்கே இந்த நாத்தை தாங்கல. இந்த கோலத்தோட அங்க போனா நாத்தமே காட்டி கொடுத்துரும். கிழவிக்கிட்ட அடி வாங்குறதுக்கு நாத்தமே பரவாயில்ல. எத்தனை நாள் குப்பையோ இப்படி நாறுது. ஐயோ, வீட்டுக்கு போன உடனே குளிச்சாகணும். ஐயோ, இந்த நிலைமையில எந்த ஆட்டோக்காரன் என்ன ஆட்டோல ஏத்துவான்? சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்.
இந்தாங்க மாமா. ம். ஏய், பாத்து. ஐயோ. என்ன ஸ்ரேயா, பாத்து கொடுக்க மாட்டியா? மாப்பிள்ளையோட பேண்ட் மேல எல்லாம் கொட்டிடுச்சு பாரு. இல்ல, ஸ்ரேயா சரியா தான் கொண்டு வந்து கொடுத்தா. நான் தான் சரியா பார்க்காம விட்டுட்டேன். தப்பு என் மேலதான். மாப்பிள்ளை, உங்க பேண்ட் எல்லாம் டீக்கரை ஆயிடுச்சே. இது பரவாயில்ல, தண்ணி போட்டு க்ளீன் பண்ணா சரியாயிடும். சாரி மாமா. உன் மேல தப்புலன்னு சொல்லிட்டேன்ல, விடு. சரி, பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. மாமா இந்த ரூம்ல இருக்கு மாமா. ஓகே, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, மணி ஆயிடுச்சே. சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு உடனே கிளம்பணும். பாட்டி, வாமா ஸ்வேதா, அக்கா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க நல்லா ஆ, இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. ஸ்ரேயா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிவா எங்க பாட்டி காணோம்? அவன் எங்கம்மா வீட்ல இருக்கான்? அவன் எப்படியும் ஊர் சுத்திட்டு தான் இருப்பான். நீ உட்காரு. உட்காரெல்லாம் எனக்கு டைம் இல்ல பாட்டி, அவசரமா கிளம்பணும். பாட்டி, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. ஸ்ரேயா, சிவா 2 பேருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுங்க. மிச்சத்தை அப்புறமா தரேன். கூடி சீக்கிரம் அதையும் நானே கட்டிடுவேன். ம். என்ன அப்படி பாக்குறீங்க? காலேஜ் ஃபீஸுக்கு பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னல, அதான் இது, வாங்கிக்கோங்க. அக்கா, நீங்க கட்ட வேண்டியது ஒரு டைம் ஃபீஸ் தான். அதுக்கு மாமாவும் நீயும் போட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னது, மாமா பணம் கொடுத்தாரா? என்ன சொல்ற? அக்கா, மாமா வந்து பணம் கொடுத்தது உனக்கு தெரியாதா? மாமாவா? எந்த மாமா? என்னக்கா நீ? எனக்கு என்ன 1008 மாமாவா இருக்காங்க? இருக்கிறது ஒரே ஒரு மாமா, மேடி மாமா. மேடி மாமாவா? அவரு இங்க வந்து பணம் கொடுத்தாரா? என்னடி சொல்ற? ஸ்வேதா, என்ன ஸ்வேதா அப்படி பாக்குற? நீ தானே சிவா ஸ்ரேயாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட சொன்ன, மறந்துட்டியா? அதை கொடுக்க தான் நான் இங்க வந்தேன். என்ன கொடுக்க சொல்லிட்டு நீயும் பணம் கொடுக்க வந்துட்டியா? இவர் வந்து பணம் கொடுத்தாரா பாட்டி? ஏன் ஸ்வேதா, உனக்கு உன் தங்கச்சி தம்பி மேல இருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லையா? மாப்பிள்ளை கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லிட்டு பின்னாடி நீயே வந்து நிக்கிற. ஐயோ ஆமா, நான் தான் அவரை பணம் கொடுக்க அனுப்பி வச்சேன். இருந்தாலும் அவரு புதுசா கம்பெனிக்கு போற பிஸில மறந்துருப்பாருன்னு நினைச்சு நானும் பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். ம். அக்கா, மாமா கம்பெனி போறாரா? என்ன கம்பெனிக்கா? கம்பெனி பேரு ஸ்ரீ விநாயகா டாய்ஸ் கம்பெனி. அதுக்கு இவர்தான் எம்டி. ஓ, மாமா கம்பெனி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரா? சூப்பர்க்கா. ஆ, 2 பேரும் தனித்தனியா வந்தாலும் ஒன்னா இருக்கீங்கல்ல. உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ளை, இல்ல வேண்டாம். பாட்டி, வேண்டாம், நிறைய வேலை இருக்கு. இவர் வேற கம்பெனில எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. நாங்க கிளம்புறோம். என்ன ஸ்வேதா, டீ குடிக்க கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை? இல்ல பாட்டி, புது பிசினஸ் விஷயமா வேற கொஞ்சம் வெளியில எல்லாம் போகணும். பிசினஸ்ல போட்டி அதிகம் பாட்டி. ஒவ்வொரு செகண்டையும் வீண் பண்ணாம உழைச்சாதான் கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர முடியும். அத்தை வேற வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். அப்படிதானே? ஆமா.
சரி பாட்டி, இது செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா. வாங்க போலாம். வரேன். சரி வரேங்க. சரிங்க வரேன் மாப்பிள்ள. ஸ்ரேயா. ம். வரேன் பாட்டி. வரேன் ஸ்ரேயா. ம். பாட்டி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் வாம்மா. ஸ்ரேயா. ம். வா. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன மீறி இந்த குடும்பத்தை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ உனக்கு ரெண்டே 2 சான்ஸ் தான் இருக்கு பூமிகா. ஒன்னு, திருந்தி நல்ல மருமகளா இந்த வீட்ல இருக்கணும், இல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும். இந்த 2 தவிர உனக்கு வேற சான்ஸ் இல்ல பூமிகா. அம்மா. ஹலோ, சொல்லுமா. பூமிகா, நம்ம மோசம் போயிட்டோம். என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது? அந்த ஸ்வேதா வீட்டுல நடந்த கூத்து தெரியுமா? இந்த செக்ல 1 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த பணத்துல காலேஜ் ஃபீஸ் கட்டினது போக மீதி உள்ள பணத்தை வீட்டு செலவு வச்சுக்காங்க. அத பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ண. என் நேரத்தை பாரு. இந்த ஸ்வேதாவும் மேடியும் என் தலையில இடி விழுந்த மாதிரி செஞ்சா, சம்பந்தமே இல்லாம எவ்வளவு ஒருத்தி என் தலையில குப்பையை கூட்டிட்டு போயிட்டா. அம்மா, உன் தலையில குப்பை விழுந்ததெல்லாம் விடு. அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. அத சொல்லதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த ஸ்வேதா இருக்காளே, அவ லேசப்பட்டவ இல்ல. பூனை மாதிரி வீட்டுக்கு வந்தவ அந்த வீட்டையே ஆக்குபை பண்ணிட்டா. அதோடு விட்டாளா, மேடிய தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ பிறந்த வீட்டுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி மொத்த சொத்தையும் காலி பண்ணாம விடவே மாட்டா போல இருக்கு. அம்மா, நீ சொல்றது என்னால நம்பவே முடியலம்மா. ஸ்வேதாக்கு தான் பிறந்த வீட்ல பாசம் இருக்கிறதுல லாஜிக் இருக்கு. ஆனா மேடி எப்படி இப்படி மாறினா? மேடி ஒண்ணும் மாறலடி, அவ அவனை மாத்திட்டா. என்ன மாய மந்திரம் செஞ்சாலோ அவன் கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட முடியலங்கிற மாதிரி உருகுறான். அத பாக்கும்போதே என் வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சது தெரியுமா? எல்லாம் என் நேரம், இதெல்லாம் பாக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. அம்மா, அவதாம்மா உன் தலையெழுத்தையே மாத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா. நீ போனதுக்கு அப்புறம் அவ வச்சதுதான் இந்த வீட்ல சட்டம். வீட்டோட விட்டாளா? அவ மேடி கூட கம்பெனிக்கு போய் நான் என்னென்ன அனுபவிக்கணும்னு நினைச்சேனோ அதையெல்லாம் அவ ஆண்டு அனுபவிச்சிட்டு இருக்காமா. ஆரம்பத்துல வேலைக்காரி தானேன்னு விளையாட்ட விட்ட. ஆனா அவதான் இப்ப எனக்கு வினையா வந்து நிக்கிறா. நிக்கிறாளா? அநியாயத்துக்கு ஆட்டம் போடுறாடி. அவ கொட்டத்தை அடக்கியே ஆகணும். அதுக்கான நேரத்துக்கு தாம்மா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளோட சந்தோஷம் எல்லாம் நாள் கணக்கு கூட இல்ல, மணி கணக்கு தான். எலிய வேட்டையாடுற பாம்பு மாதிரி ஒவ்வொரு செகண்டும் அவ எப்போ மாட்டுவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. அவ மட்டும் என்கிட்ட சிக்குனா சின்ன பின்னம் ஆயிருவா. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நம்ம நேரம் நல்லா இருந்தா அது இன்னைக்கே கூட நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ள நான் அழைச்சிட்டு வருவேம்மா. அப்படி வரலன்னா என் பேரு பூமிகாவே இல்லை. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நீ சொன்னத கூடிய சீக்கிரம் செயல்ல காட்டு. செஞ்சு காட்டுறேம்மா. என்ன இவ இப்படி நிக்கிறா? இவ என்னைக்கு நார்மலா இருந்திருக்கா?
சரி, இந்த வடைய கொடுப்போம், வயிறார சாப்பிடட்டும். நல்ல சுட சுட இருக்கு. நானே அம்மா சொன்னதை கேட்டு நொந்து போயிருக்கேன். இந்த லூஸ் எதுக்கு வந்திருக்கு? என்ன? இது வடை பூமிகா. இந்த பாரு, இது இந்த பாட்டி சுட்ட வடை இல்ல. பக்கத்து தெருவுல வரும்போது சுட சுட வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, பார்த்த உடனே எனக்கு மனசு கேட்கல. அதான் எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த உன் பங்கு. இத பாரு, பங்கு நொங்கு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. நானே வேற டென்ஷன்ல இருக்கேன், அமைதியா போயிரு. சரி விடு, உன் பங்கையும் நானே சாப்பிட்டுக்கிறேன். பூமிகா, இப்படி சுட சுட வடை சாப்பிடுறதே ஒரு தனி சுகம்தான். என்ன இப்படி பாக்குற? இவ பாக்குற பார்வையிலேயே நமக்கு வயிற்று வலி வந்தாலும் வந்துரும். எதுக்கு வம்பு? இன்னொரு வாட்டி வேணுமான்னு கேட்டு பாப்போம். பூமிகா, வடை நல்லா இருக்கு, நீயும் ஒண்ணு சாப்பிட. நான் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஏன் மேல மேல என்ன டென்ஷன் ஆக்குற? கிரைண்டரில் கரண்ட் ஷாக் அடித்து இளம் பெண் மரணம். பூமிகா, கிழவி, என்னென்ன வம்பு கிழக்குறியா? உன்னை நான் ஏன் வம்பு கிழக்க போறேன் பூமிகா? இந்த பேப்பர்ல இருந்த நியூஸ படிச்சதுமே அப்படியே ஷாக் ஆகி வடையை தூக்கி போட்டேன். நியூஸா நியூஸ்? இந்த வீட்ல நடக்கிற கரண்ட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? இந்த வீட்ல ஸ்வேதா தான் நினைச்சதை சாதிச்சுட்டு ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அவ மட்டுமா வாழ்றா, அவ குடும்பத்தையும் சேர்த்து வாழ வைக்கிறா. என்ன சொல்ற பூமிகா? இன்னைக்கு மேடி ஸ்வேதா வீட்டுக்கு போய் அவ தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கான். அவன் தான் அப்படி மாறிட்டான்னா, இந்த ஸ்வேதா கல்பனா அத்தைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க அம்மாவையே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். ஆனா நான் உன் பேத்தி இந்த வீட்ல வேலைக்காரிய விட படும் கேவலமா இருக்கேன். இத பத்தியெல்லாம் அக்கறை இல்லாம சூடா வடை சாப்பிட்டுட்டு இருக்க. நீ எல்லாம் என்ன பொம்பளையோ? பூமிகா, உனக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு இல்லாமலா இருக்கும்? கண்மணி உனக்கு அம்மானா, எனக்கு பொண்ணு. அவளை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? ஹே கோகிலா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா ஏதாவது கதை அலக்காத. ஐயோ, வா, கீழே போய் ஸ்வேதா என்ன பண்றான்னு பாக்கலாம். வா. ச்சே, என்ன வாழ்க்கை இது? ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த வடைய கூட சாப்பிட முடியல. இதுல இவ வேற என்ன கோகிலான்னு பேர் சொல்லி கூப்பிடுறா. இவகிட்ட சிக்கிக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறனோ. என்ன? ஒன்னும் இல்ல. ஆடு பக குட்டி உறவா? இவர் செஞ்சது அந்த கதையால இருக்கு. நான் வேண்டாமா? ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாராம். என்ன இவ என்னையே கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறா? ஏன் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? என் தம்பி தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்ததுக்கு. அதுக்கு தானா? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ஏன் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு தெரியுமா? என் உயிரை காப்பாத்த ஆபீஸ்ல ஹெல்ப் பண்ணியே, அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நீ உன்னோட தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. அந்த காரணம் சொல்லி நான் உனக்கு பணம் கொடுத்தா நீ வாங்க மாட்ட. அதான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நானே நேர்ல போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அந்த பணத்தை கொடுத்ததுனால நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. என் கூட திரும்ப வாழணும்னு நீ கனவுல கூட நினைச்சிடாத. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் லைஃப்ல நெவர்.
நடக்கவே நடக்காது. என்ன இவ நம்மள அப்படியே இமிடேட் பண்றா? இதுதானே சொல்ல போறீங்க? என்னென்ன வித்தையெல்லாம் கத்து வச்சிருக்கா இவ? ஏன் காரை நிறுத்திட்டீங்க? போலாம், கார் எடுங்க. ஏய், நீ பெரிய கைகாரி தாண்டி. உன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவேன். என்ன யோசிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போய் ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் மாவாட்டினாதான் நைட்டுக்கு எல்லாருக்கும் பூவா. ப்ளீஸ் கார் எடுங்க. ஒரு முடிவோட தான் இருக்க நீ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இவகிட்ட. இல்ல ரோட்லயே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கார் எடுங்க, வீட்டுக்கு போவோம்.